Hello students, 12th standard Biozoology, Unit 3, Chapter 7, Topic Antigen. In this class, we are discussing about antigens, immunogen, hapten, adjuvants, epitope and paratope. First, we are going to see antigen. Antigen அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எதிர்பொருள் தூண்டிகள் அல்லது ஆன்டிஜன் அப்படின்றது வந்து என்னவா இருக்கலாம்? ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம், பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை, இந்த மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கலாம் அல்லது டெட் செல்ஸா இருக்கலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாலிகுலா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசமோ அல்லது அதர் மாலிகுல்ஸோ தட் கேன் ரியாக்ட் வித் ஆன்டிபாடி. எப்போ ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணோம், அந்த ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிசீஸ் உருவாக்குற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வரும்போது உடனே சரி ஏதோ ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடிக்குள்ள உள்ள என்டர் ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம பாடியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்ம பி செல்ஸ், பிளாஸ்மா செல்ஸ்க்கு என்ன பண்ணோம், ஆன்டிபாடிஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ரியாக்ட் பண்ணோம் அந்த மாலிகுலோட. அந்த எந்த மாலிகுலோட ஆன்டிபாடி ரியாக்ட் பண்ணா அந்த மாலிகுலோட நம்ம என்ன சொல்றோம், ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ஆன்டிஜன் அப்படிங்கும்போது இங்க ரெண்டு சென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து ரெண்டு விதமா டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்கிரைப் மாலிகுல் வித் ஜெனரேட் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். எந்த ஒரு மாலிகுல் நோய் தடைக்காப்பை தூண்டுவிக்குதோ அதை ஆன்டிஜென்ஸ் அப்படின்றாங்க. எஸ், மாலிகுல் விச் ஜெனரேட் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் a molecule which can react with antibody. எந்த ஒரு மூலக்கூறு ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஆன்டிஜென்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி எந்த ஒரு மாலிகுல் நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸை உருவாக்குதோ அவங்க ஜெனரேட் பண்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, ஆன்டிஜென்ஸ் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் எ டூ மார்க். ஓகே, ஆன்டிஜன் அப்படின்றது வந்து ஜென்ரலா எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெரி லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மாலிகுலர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. that can induce a detectable immune response. இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு மாலிகுல் that is very large and complex அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது thus an antigen is a substance that is specific to an antibody or a T cell receptor and is often used as synonym for immunogen. ஆன்டிஜனுக்கு இன்னொரு பேரு இம்யூனோஜென்னு சொல்லலாம். பட் இம்யூனோஜன்ங்கிறதுக்கு வந்து செப்பரேட் 1 மார்க்கும் இருக்குமா, பட் சினானிம் இம்யூனோஜன்ங்கிற வேற பேரும் சொல்லுவாங்க, பட் வேற வேற பொருள் இருக்கு. டீடைல்டா ஹையர் கிளாஸஸ்லாம் படிக்கும்போது வேற வேற பொருள் சொல்லுவாங்க ஆன்டிஜனுக்கும் இம்யூனோஜனுக்கும். இந்த ஆன்டிஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி வந்து ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்றோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டி செல் ரிசெப்டார்ஸோடையும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாலிகுலை தான் வந்து நம்ம ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இம்யூனோஜன் பாருங்க. ஆன்டிஜனுக்கு வந்து சினானிம் ஃபார் இம்யூனோஜன் சொன்னா இம்யூனோஜன் ஆன்டிஜன் எப்படி வந்து ஜெனரேட் ஆன் இம்யூன் ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி தான் இம்யூனோஜென்ஸும் தட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றோம், இம்யூனோஜன் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் ஒரு செப்பரேட் 2 மார்க் இருக்கு, ஹாப்டன். ஹாப்டன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான்மா. இந்த ஹாப்டன் அப்படின்றது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட வேதிய மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் இம்யூனோஜெனிக். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்ற ஒரு பண்பெல்லாம் கிடையாது, பட் கேன் ரியாக்ட் வித் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஒரு ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸோட ப்ராடக்ட் இருக்குல்லையே அவங்களோட போய் ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட வேதிய மூலக்கூறு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹாப்டனுக்கு வந்து நம்ம டைநைட்ரோஃபீனால எடுத்துக்கலாம், டிஎன்பி. இது என்ன பண்ணும் அப்படின்னா தானாகவே என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா நோய் தடைக்காப்பை தூண்டுவிக்காது. அப்ப எப்படி பீஸ் அது செயல்படும், ஹாப்டன் வந்து அப்புறம் எப்படி வந்து நம்ம இம்யூனோஜெனிக் ஃபங்க்ஷன்ஸை பண்ணணும், நான் இம்யூனோஜெனிக் அப்படின்னு சொல்லிட்டீங்க, தானா செய்யாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப எப்படி வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துல ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடிகளோட ஏற்கனவே வந்து இப்ப ஏற்கனவே உருவான ஆன்டிபாடிக்கு அதோட போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த ஹாப்டனும் சேர்ந்துட்டு நமக்கு இம்யூன் ஃபங்க்ஷனை பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்ததான் பார்க்கக்கூடியது adjuvants. The substance that can enhance the immune response to an antigen are called adjuvant.
யார் ஒருத்தவங்க இம்யூன் ரெஸ்பான்ஸை என்ஹான்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பேரு தான் அட்ஜுவன்ட். அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸை அதிகரிக்க செய்யறவங்க. என்ஹான்ஸ்னா இந்த இடத்துல அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா துணை ஊக்கிகள் அல்லது அட்ஜுவன்ட். அடிஷ்னலா பயன்படுறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பேரு அட்ஜுவன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இம்யூன் ரெஸ்பான்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்சஸ், அடிஷ்னல் சப்ஸ்டன்சஸ் பேர் தான் என்னது, அட்ஜுவன்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது எபிடோப் அண்ட் பாராடோப். எபிடோப் பார்க்கலாம். எபிடோப் is an antigenic determinant and is active part of an antigen. Just imagine ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை அட்டாக் பண்றதுக்கு வந்து அட்டாக் பண்ணி சிதைக்கிறது யாரு? மைக்ரோ ஆர்கானிசத்தை ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ் தான் வந்து கில் பண்ணுவாங்க. அப்படி கில் பண்ணும்போது ஆன்டிபாடி வந்து ஆன்டிஜனோட கம்பைண்ட் ஆகும் இல்லையா? அதுல ஆன்டிபாடியில உள்ள பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பாராடோப், ஆன்டிஜன்ல உள்ள பார்ட்டுக்கு என்ன பேருனா எபிடோப். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது இங்க டயக்ராம் இல்லைன்றதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பென் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பென்ல வந்து நீங்க எழுதக்கூடிய அந்த பென் வந்து உங்களுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆன்டிஜென்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த நிப் வந்து எபிடோப். அந்த பென்ல உள்ள அந்த நிப் என்னது எபிடோப். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிப்பை வந்து மூடணும்லையா கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் தான் அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா ஆன்டிபாடின்னு வச்சுக்கோங்க. அந்த கேப் ஆன்டிபாடி வந்து இணையுது. அந்த கேப்ல அந்த வாய் பகுதி தான் பாராடோப். நான் வந்து இங்க டயக்ராம் இல்லைன்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்களுக்கு டயக்ராமோட அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஆன்டிஜன்ல உள்ள ஒரு பார்ட்டுக்கு பேர் எபிடோப். அந்த பார்ட் தான் ஆன்டிபாடியோட கம்பைண்ட் ஆவாங்க. அதே மாதிரி ஆன்டிபாடியில உள்ள ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் பாராடோப். அந்த பார்ட் தான் என்ன யாரோட அந்த சைட் தான் யாரோட ஜாயின் ஆவாங்க அப்படின்னா ஆன்டிஜனோட ஜாயின் ஆவாங்க. We understand? Epitope is an antigenic determinant and is active part of antigen. The active part of antigen that can combine with antibody and react the antigen-antibody reactions. சரிங்களா? அடுத்து பாராடோப். பாராடோப் is an antigen binding site. பாராடோப்ங்கிறது antigen binding site. But actually யார்கிட்ட உள்ள பகுதி? It is a part of antibody which recognize and binds to an antigen. ஆன்டிஜன் யாருன்றதை அடையாளம் கண்டுபிடிச்சு அதோட சேர்றதுக்கு இணையறதுக்கு உதவக்கூடிய ஆன்டிபாடியோட ஒரு பகுதி தான் என்ன சொல்றோம் பாராடோப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பாராடோப் அண்ட் எபிடோப்னு கேட்பாங்கம்மா, அல்லது செப்பரேட்டா டெஃபினேஷன் கேட்பாங்க பாராடோப் எபிடோப். இப்போ வந்து ஆன்டிஜன்ல உள்ள ஒரு பகுதியை தான் வந்து நான் என்ன சொன்னேன் எபிடோப் அப்படின்னு சொன்னோம். ஆன்டிஜன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய எபிடோப் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்ஸ், எபிடோப் கூட்டங்கள் அல்லது ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, do you know பார்த்து போயிடலாம். The histocompatibility antigens are cell surface antigen that induce an immune response leading to rejections of allograft. இப்போ MHC-ன்னு ஒரு ஜீன் டிஷ்யூஸ் இருக்குமா, அது பேர் என்ன மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லோகிராஃப்ட், ஆட்டோகிராஃப்ட், ஜெனோகிராஃப்ட், இது மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்லை கிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒட்டுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியராக இருக்கு, அவருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். வேற ஒருத்தரோட கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அதுக்கு பேர் அல்லோகிராஃப்ட். சரிங்களா? இது மாதிரி ஆட்டோகிராஃப்ட் இருக்கு. ஆட்டோகிராஃப்ட் அப்படின்னா தன்னோட மசில் டிஷ்யூவை எடுத்து நான் தன்னோட ஸ்கின்னுக்கே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தீக்காயம்லாம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஃபேஸ், சில பேருக்கு ஃபேஸ் ஏதாவது வந்து ஆக்சிடென்ட்ல கொலாப்ஸ் ஆயிருக்கும், அந்த ஒரு மாதிரி மசில்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்காக தன்னோட தொடையில உள்ள ஸ்கின்னை எடுத்து தன்னோட ஃபேஸ்க்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றது ஆட்டோகிராஃப்ட். அல்லோகிராஃப்ட்னா 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ல பண்ணா அல்லோகிராஃப்ட். சரிங்களா? ஜெனோகிராஃப்ட் அப்படின்னா இந்த மங்கி, பன்றி இவங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து ஹியூமன் பீயிங்க்கு பண்ணலாம். ஹார்ட் வால்வெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடியது ஜெனோகிராஃப்ட். ஐசோகிராஃப்ட்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இரட்டையர்கள்,
ஒரு கறி ரெட்டையர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அவங்கள பண்ணால் ஐசோகிராஃப்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லோகிராஃப்ட். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு வந்து ஆர்கனை மாற்றி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் அல்லோகிராஃப்ட் அப்படிம்பாங்க. இந்த அல்லோகிராஃப்ட் செய்யும்போது ஏன் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி ஆன்டிஜென்ஸ் ஆர் செல் சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் தட் இன்டியூஸ் ஆன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இந்த எம்ஹெச்சிசின்னு சொல்லக்கூடிய மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அங்கே உள்ள ஆன்டிஜென்ஸ் வந்து செல் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இம்யூன் ரெஸ்பான்ஸை பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த ஆர்கனை ரிஜெக்ட் பண்ணுது. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஆர்கன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், டோனார் வந்து கொடுத்துட்டாரு, நோயாளிக்கு வந்து நம்ம அந்த ஆர்கனை வைக்க போகிறோம் அப்படின்னா பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரோட பிளட் குரூப்பும் சேம் தானா அப்படின்றத பார்க்கணும். அடுத்து RH ஃபேக்டர் பார்க்கணும். RH ஃபேக்டர்னா பாசிட்டிவ் பிளட்னா பாசிட்டிவ் வைக்கணும், பாசிட்டிவ் பிளட் டோனாக இருக்கணும், நெகட்டிவ்னா நெகட்டிவாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இந்த எம்ஹெச்சிசி டெஸ்ட், மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது வந்து இந்த திசு வந்து பொருந்துதா அப்படின்றதெல்லாம் மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டோட்டல் டிஷ்யூ இர்ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிம்பாடிக் டிஷ்யூலாம் இர்ரேடியேஷனாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. பெரிய ஸ்டோரி நிறைய சொல்லலாம். பட் அல்லோகிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி ஆன்டிஜென்ஸ் வந்து அதிகப்படியான இம்யூன் ரெஸ்பான்ஸை தரதுனால தான் கிராஃப்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Antigenicity is the property of a substance that allows it to react with the product of specific immune response. Antigenicity அப்படின்றது என்ன? is the property of a substance. ஆன்டிஜனோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஆன்டிஜெனிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஆன்டிஜெனிசிட்டி இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆன்டிபாடியோட அது ரியாக்ட் பண்ணுது. ஆன்டிபாடின்றது யாரு? ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆன்டிபாடியோட ஆன்டிஜன் ரியாக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்? ஆன்டிஜெனிசிட்டி அப்படின்றோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆன்டிஜென்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆன்டிஜென்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு எக்ஸாஜினஸ் ஆன்டிஜென்ஸ் அண்ட் என்டோஜினஸ் ஆன்டிஜென்ஸ். உள்ளுக்குள்ளேருந்து உருவாகுதா அல்லது வெளியே அவுட் சைட்லேருந்து உருவாகுதா அப்படின்றத பொறுத்து எக்ஸாஜினஸ் என்டோஜினஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஆன்டிஜன் which enter the host from the outside in the form of microorganism, pollen, drugs, pollutants, இது எல்லாமே வெளியிலேருந்து போகிறதுனால அதுக்கு பேர் என்ன? எக்ஸோஜினஸ் ஆன்டிஜென்ஸ். அதே மாதிரி ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல்ஸோட உடம்புக்குள்ளேருந்தே உருவானா அதுக்கு பேர் என்டோஜினஸ் ஆன்டிஜன். எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளட் குரூப் ஆன்டிஜென்ஸ். பிளட் குரூப்லேயே ஆன்டிஜென்ஸ்லாம் இருக்கு, அதை தான் வந்து என்டோஜினஸ் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் ஆன்டிஜென்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ், அடுத்தபடியாக பார்த்தா இம்யூனோஜென்ஸ் 1 மார்க் வரைகிறேன். அடுத்து வந்து ஹாப்டன் 2 மார்க், அட்ஜுவன்ட் 2 மார்க் கேட்பாங்கம்மா. இது எல்லாமே வந்து 2 மார்க் 1 மார்க் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள். நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்டிபாடி செப்பரேட் 5 மார்க் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.